ஞாபகம் இருக்கா? முதல்ல நம்ம குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ நம்ம எல்லாருமே ஒரு அவசரத்துல தான் இருந்தோம். எப்போ இவன் நடப்பான், எப்போ பேச ஆரம்பிப்பான், எப்போ நைட்டு ஃபுல்லா தூங்குவான் அப்படின்னு அந்த நாட்களையே எண்ணிட்டு இருந்தோம். இந்த கஷ்டம் எப்போ முடியும்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா காலம் ஒரு திருட மாதிரி. ஒரு நாள் நீங்க உங்க குழந்தைய கடைசி முறையா இடுப்புல தூக்கி வச்சுட்டு கீழே இறக்கி விடுவீங்க. ஆனா அதுதான் கடைசி முறைன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் ரோடு கிராஸ் பண்ண அவங்க உங்க கையை தேட மாட்டாங்க. அந்த மழலை மாறாத அம்மா அம்மாங்கிற குரல் மெதுவாக மாறிடும். நம்ம கையை விட்டு மணல் நழுவுற மாதிரி அவங்களோட அந்த அழகான குழந்தை பருவம் நம்மளை விட்டு மெதுவாக நழுவிட்டே இருக்கு. ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் ஒரு செலிப்ரேஷன் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரிவும் இருக்கு. அவங்க ஒவ்வொரு இன்ச் வளர்றப்பவும் அந்த பழைய பிஞ்சு குழந்தைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம். அது ஒரு வியர்ட் பெயின். அவங்க வளர்றதை பார்த்து பெருமையாக இருந்தாலும் நேத்திருந்து அந்த சின்ன குழந்தைய மனசு தேடுது. நம்ம தான் அவங்களுக்கு உலகம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வெளியே அவங்களுக்கான உலகத்தை மெதுவாக செதுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூக்கம் இல்லாமலோ வீடு குப்பையாக இருக்கிறதாலையோ நீங்கள் கோவப்பட்டால் ஒரு நிமிஷம் யோசிங்க. அவங்கள இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க நினச்சிக்கோங்க. வீடு அழுக்காகவே இருக்கட்டும், அந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அவங்களோட அந்த சின்ன விரல்களையும் கண் இமைகளையும் ரசிங்க. ஏன்னா ஒரு நாள் இந்த குப்பையான தருணத்துக்காக நம்ம இயங்குவோம். அவங்க சீக்கிரம் வளர்ந்துடுவாங்க. ஆனால் இந்த நினைவுகள் தான் என்றைக்குமே நம்ம கூட இருக்கும்.